கமெண்ட்ல போடுங்க என்ன பழம் இப்படியா அவங்க பேரு ஹம்னா. ஆனா இன்னும் வணக்கம் மக்களே, இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன்டா திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க. ஃப்ரூட் ஃபார்ம் ஈஷரில் இருக்குது. திரும்பவும் வந்திருக்கேன். ஏன்னா சம்மர் முடிஞ்சு வின்டர் ஸ்டார்ட் பண்ண போது அதுக்காண்டி நிறைய ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் கணக்கு நிறைய போட்டிருக்காங்க. ஆன்லைனில் போட்டிருக்காங்க. விசாரிச்சுட்டு நான் வந்திருக்கேன். இப்படியே பாருங்கள் நிறைய இருக்குது, நிறைய பழங்கள் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். இன்றைக்கு மறக்காமல் இந்த சேனலுக்கு வராமல் புதுசாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச். வாங்க அப்படியே உள்ளுக்கு போய் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். என்னென்ன பழங்கள் என்னென்ன மரக்கறிகள் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போவோம். அப்படியே போவோம் வாங்க. முதலே பாருங்க சூரியகாந்தி பூவை பாருங்க எப்படி இருக்கு. முதலும் பார்த்தனாங்க தானே, அப்போ பாருங்க எப்படி இருக்காண்டு பூக்களை நிறைய இருக்குது. பாருங்க பூக்களை பாருங்க எப்படி இருக்காண்டு. வா நிறைய தான் இருக்குது. முதல்ல பூவை எடுத்துட்டு போவோம். சூரியகாந்தி பூ பாருங்க பெரிய ஒரு குழவி நிற்குது பாருங்க. வா மை காட் அவ்வளோ நிறைய பாருங்க. அப்படியே நிறைய இருக்கு. அப்படியே எப்படி உள்ளுக்கு இருக்கிறோம் பாருங்க. ஓ குழவியெல்லாம் நிக்குது. எவ்வளோ சின்ன பிள்ளையெல்லாம் வந்து பார்க்குறதுல பாருங்க. அவ்வளோ பூக்கள் எல்லாத்தையும். இது இவ்வளோ சன்ஃப்ளவர் ஏரியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எந்த இடம் நீங்க? ஸ்ரீலங்கா இந்தியாவா? இந்தியால இருந்து வரீங்களா? நடுக வரீங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவோம் வந்து பாப்பீங்க. இங்க ஃபேமிலியா வருவீங்க? ஃபேமிலியா வருவோம். இட்ஸ் a nice place. ஏன்னா குழந்தைங்களுக்கு எங்க வெஜிடபிள்ஸ் விளையிறது அதை பத்தி எல்லாம் ஒரு ஐடியாவே இல்லைங்களா? அது சுத்தி பாப்போம். அதான் அம்மாங்களா? எங்க மாமி எல்லாம் வந்து எப்படி இருக்கு? ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கா? பாத்துட்டீங்களா? கூட்டிட்டு வந்துருவோம். வந்துருவீங்க. எப்படியும் வருவோம். நாங்க ஸ்ட்ராபெரி ஃபார்ம் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் குழந்தைங்களும் அவங்களே வந்து பறிச்சு சாப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு வேல்யூ தெரியும். ஆக்சுவலி அதான் நல்லா இருக்கும் பார்க்க. ஒரு ஃப்ரீயா இருக்கும், வந்து ஒரு என்ஜாய் பண்ணலாம். ஆமா, அத்தை வந்து ஃப்ரம் விவசாயம் தான். எந்த இந்தியாவில? கோயம்புத்தூரா? நாம் ஸ்ரீலங்கா வருவோம். நாங்க கிட்ட தான் பக்கத்துல இருக்கோம். நல்ல ஒரு இது உண்டு. இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு, வேற இடங்கள் இருக்குது. ஈஸ்வர் எங்களுக்கு கிட்ட வேண்டபடியா எங்களுக்கு நன்றி தேங்க்யூ. இது என்னண்டா ரெட் கேபேஜ் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆனா இன்னும் ஸ்லோவா தான் வந்து கொண்டிருக்கும். ஆனா விண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதால இன்னும் வரே இல்லை. பழுதா போகுது ஓரளவுக்கு. அப்படியே பாருங்க எல்லாத்தையும். அங்கால எல்லாம் இதை பாருங்க ஒயிட் கேபேஜ் எல்லாம் எடுத்துட்டாங்க, பிடுங்கிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சது எல்லாம் பாருங்க. இதெல்லாம் கேபேஜ் தான் பாருங்க, எல்லாம் எடுத்தாச்சு. ஆனால் ஆடு மாடு சாப்பிட்றதுக்காண்டி அப்படியே விட்டுருக்காங்க பாருங்க. சில நேரம் அப்படியே விடுவாங்க, பசலைக்காண்டி விடுவாங்க அப்படியே. இதை பாருங்க, இதில் எல்லாம் விளைஞ்சது எல்லாத்தையும் அப்படி ஆஞ்சு இதில் விற்கிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. விரும்பினார்கள் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு நீங்கள் என்னென்னா அந்த டிக்கெட் இருக்குது, அதில் £5 பே பண்ணி தான் எடுக்கணும். எடுத்துட்டா நாங்கள் அதில் எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி £5 மைனஸ் பண்ணி எங்களுக்கு மிச்சத்தை நாங்கள் பே பண்ணணும். கூட எடுத்தோம்னா நாங்கள் பே பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து மைனஸ் பண்ணி நாங்கள் விரும்பினதை எடுத்துகிட்டு போகலாம். பாருங்க, திரும்பவும் சன்ஃப்ளவர் இருக்குது நிறைய. அதான் கடைசியாக லாஸ்ட்டாக இருக்கு போகிறதுக்கு. ஆனால் பின்னால் இன்னும் பார்ப்பாங்க என்னென்ன இருக்குண்டு. இதில் என்னென்னா சின்னதாக தான் கிடக்கு. இன்னும் முத்தையில் போடுறாங்க. இதெல்லாம் பாருங்க, இங்கே பீன்ஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் கிடக்கு, நிறைய கிடக்குது. இங்கே இதில் கிடக்கு பாருங்க.
பாருங்க எவ்வளோ சனனிக்கு எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க. இந்த ஏரியா பாருங்க, இது பீன்ஸ் ஏரியா. அப்படியே எல்லாம் கிட்டத்தட்ட முடியுது. இந்த விண்டர் தொடங்கினபடியாக எல்லாம் முடியுது. ஆனால் ஆட்கள் சண்டே என்றபடியாக ஆட்கள் நிறைய நிற்கிறாங்க. இதில் நீங்கள் என்னென்னா, இதில் நீங்கள் இன்னும் பீன்ஸுகள் அது பியர்ஸ் அது இன்னும் எடுக்கணுமெண்டா அந்த பேக் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இங்கே இதில் பேக் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, பேக் இருக்குது, இந்த பாருங்க, இந்த பேக் எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் இந்த ப்ரைஸ் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரைஸ் எல்லாத்தையும். நான் ஒரு 2 பேக் எடுத்துகிட்டு போவோம். அப்படியே இந்த மற்ற பக்கம் வந்தோம்னா பிளாக்பெர்ரி இருக்குது பாருங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சு போலடாக்கா, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது. பார்ப்போம். சிலதெல்லாம் காயாக இருக்குது, பழம் இல்லை பாருங்க, நிறைய இல்லை. ஆனால் பழம் இல்லை, இதில் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க உடக்கு. இது ஒன்று கிடக்கு, இதில் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். சரியா பிளிப்பாக இருக்கா? ஐயையோ. சரி, அப்படியே வந்தவன்டா அதை முடிச்சுட்டு இங்கே பாருங்க ஆப்பிள் ஒனியனும் இருக்கான் இங்கால பக்கம். அப்படி என்ன அங்கால போய் பார்ப்போம். இதில் பாருங்க ஒனியன் எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் கிடக்குது. அப்படியே கிடக்குது, அப்படியே பார்த்துட்டு போவோம். பாருங்க எல்லாம் கிடக்கு ஒனியன். இதாக பாருங்க ஒனியன். சரி, அடுத்தது ஆப்பிள் ஏரியாவுக்கு போவோம். பாருங்க நிறைய சேனல் நிற்குது பார்த்தீங்களா? இதில் பாருங்க என்னென்ன இருக்குன்னு நான் அப்படியே காட்டிட்டு வரும். ஆனால் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த பழத்தை பாருங்க, நம்ம பழுக்கையில் இவ்வளோ நிறைய கிடக்குன்னு பாருங்க. நம்ம பழுக்கையில் என்ன பாருங்க, இதில் உண்டை பிடுங்கி சாப்பிடுவோம். சின்ன ஆப்பிள் போடாது, என்னென்னு தெரியல. இதில் பாருங்க ரெட் கலர் இருக்கு, yellow கலர் இருக்கு. வா, குலையா தொங்குது. இதில் பாருங்க பாருங்க இவ்வளோ அப்பெல்லாம் கீழே விழுந்து போய் கிடக்கண்டு. ஓ, க்ரீன் ஆப்பிள் இவ்வளோதாக்கு. க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள். பெரிய ஆப்பிள் உண்டு. நல்ல இனிப்பு தான். இதுக்குள்ள பாருங்க நிறைய ஆப்பிள் இருக்கு, க்ரீன் ஆப்பிள். இங்கே பார்க்க நிறைய இருக்கு. இதெல்லாம் பிடுங்குவோம், 1-2 பிடுங்கி எடுப்போம். வீட்டில் பாருங்க பெரிய ஆப்பிள். ஐயா, எல்லாம் எடுத்துட்டேன்.
இதில் ஆப்பிள் கொஞ்சம் பிடிங்கிட்டு போவோம். ரெண்டு மூணு ஆப்பிள் பிடுங்க கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்காண்டு. இவ்வளோ ஆப்பிள் கீழே கிடக்கண்ட பாருங்க, நிறைய இருக்கு, உள்ளே இருக்கு பாருங்க. இது என்னென்னு தெரியல, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதில் கமெண்டில் போடுங்க. இது என்ன பழம்னு தெரியல. வா அப்படி என்று பாருங்க ஆப்பிள். இவ்வளோ சின்ன மரத்தில் இவ்வளோ காயா வச்சுருக்குன்னு பாருங்க. இதை பாருங்க, மை காட். இதில் பாருங்க சூப்பராக இருக்குல்ல. அங்கே சிவப்பு ஆப்பிள் கிடக்கு, அதுக்குள்ள கிடக்கு ஏறையில் அது கிடக்கு. அங்கே பாருங்க, இந்த பாருங்க தெரியுது ஏறையில் மேல். இது என்ன பழம்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுட்டா மக்களை இதில் கமெண்டில் போடுங்க. மற்ற பக்கம் நான் வந்து பார்த்தா முழுக்க ரெட் ஆப்பிளாக இருக்குது. ரெட் ஆப்பிளெல்லாம் பாருங்கள் கீழே விழுந்து கிடக்கு. எவ்வளோ ஆகுது ஒரு ஆப்பிள் விலை, என்ன விலை தெரியுமா? இவ்வளோ ஆப்பிள் வேஸ்ட்டாக கிடக்கு பாருங்கள் கீழே. அதில் பார்க்க இன்னொரு ஆப்பிள் இதை பிடுங்கி சாப்பிட்டு பார்ப்போம். ரெட் ஆப்பிள், வா ரெட் ஆப்பிள் நல்லா இருக்கு, நல்ல இனிப்பாக இருக்குது. Oh merde! Attention parce que ça tombe plus là. பார்த்தீங்களா இதில் ஆப்பிள் எப்படி இருக்காண்டு? ஐயா நிறைய இருக்குது பாருங்கள். இதில் எல்லாம் ஒரு மரத்தில் அவ்வளோ காயாண்டு பாருங்க. ஒரு குலையில் பாருங்க அவ்வளோ உண்டு. இங்கே பாருங்க ஒரு இது மாதிரி. ஒன்று ரெண்டு இதில் ஆய்வம்மா. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஓ மீன் நல்லா இருக்கு. ரைட் பாருங்க, இவ்வளவும் எடுத்துட்டேன் நான், ஆஞ்சிட்டேன் இவ்வளோ. இதில் பாருங்க இப்படியே பாருங்க, இப்படியே நாங்கள் கொண்டு வரோம் ஆப்பிளை பாருங்க, எவ்வளோ ஆப்பிள் இருக்குது இதுலேருந்து. இந்த மரத்தில் பாருங்க அவ்வளோ ஆப்பிளண்ட், இதில் பாருங்க அவ்வளோ ஆப்பிளண்ட். அம்மாடியா பாருங்க, அங்காலயம் பாருங்க, அங்காலயம் இருக்குது, அங்காலயம் இருக்குது, இங்காலயம் இருக்குது. இப்படியே தொடர்ந்து போகுது ஆப்பிள் மரம் பாருங்க. வேர்த்தான இடம் ஒன்று இது. நீங்கள் மறக்காமல் இதுக்கு வந்தவருக்கா பாருங்கள், ஒரு தரமாக வந்து பாருங்கள். நீங்கள் பாருங்கள் இதில் பாருங்க ஆப்பிளை பாருங்கள், இதெல்லாம் ஆப்பிள் தான், முழுக்க ஆப்பிள் தான். இதெல்லாம் வேஸ்ட்டாக போகும். கீழே இடந்து பாருங்க, கீழே எல்லாம் கிடக்கு எவ்வளோ, கீழே கிடக்கு பாருங்க பாருங்க, இதில் கிடக்கு எவ்வளோ பாருங்க. பிடுங்க பிடுங்க பிடிங்கிட்டே இருக்கலாம் பாருங்க. ஐயோ ஆசையாக இருக்குது பார்க்க. அங்காளம் நிற்கிது பாருங்க, அங்காளம். மற்ற பக்கம் ரெண்டு பக்கம் இருக்குது, 2-3 பக்கம் இருக்குது. அப்படி அப்படியே தொங்கல் மட்டும் போகுது பாருங்க, அப்படியே இருக்குது. இதை பாருங்க, விட்டுட்டு வரவே மனம் இல்லாமல் இருக்குன்னு. அப்படியே காட்டிக்கிட்டு போகும் பாருங்க, அப்படியே போகுது ஆப்பிள் மரம். மற்ற பக்கத்துக்கு இருக்கு, மற்ற பக்கத்துக்கு ஒயிட் ஆப்பிள் இருக்கு, அங்கே அங்கால இருக்கு. மற்ற பக்கம் போகணும். இதை பார்த்தீங்களா,
ஒரு மரத்தில் பாருங்க இவ்வளோ வந்து பாருங்க. நீங்கள் வரணும் வந்து பாருங்க. இதை பாருங்க இதில் இவ்வளோ இவ்வளோண்டு வாங்க ஒரு குலையில் வரவே விருப்பம் இல்லை. வீட்டை போகவே விருப்பம் இல்லை. இந்த மரத்துக்குள்ளே இருக்கலாம் போலடாங்க. நல்லா இதில் நிறைய இருக்குது அப்புள்கள். நான் அப்புளாக எடுத்துட்டேன்னா எல்லாத்தையும் ஆஞ்சிட்டேன். ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ இல்லை நான் ஆஞ்சிட்டேன் கணக்கு. தம்பி எப்படி இருக்கு தோட்டம் கார்டன் எப்படி நல்லா இருக்கா? அப்புறம் சாப்பிட்டீங்களா எல்லாம்? தூரத்துலேருந்து வாரீங்க என்ன? எப்படி இருக்கு அப்புள் எல்லாம்? வேறு மற்ற பக்கம் போனீங்களா? அந்த வேறு அந்த சன்ஃப்ளவர் அதெல்லாம் இருந்தது எல்லாம் போனீங்க? இதை முடிச்சுட்டு போகிறீங்க? ரைட்டா, ஓகே. என்ஜாய். ஓகே, நல்ல டேஸ்டாக இருக்கு. என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா அதில்? ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வாரீங்களா? நாங்கள் பக்கத்தில் இருக்கபடியாக நடுவே வரும். பிள்ளைகளுக்குலாம் விருப்பமாக இருக்குது. எப்படி இருக்குது? ஹலோ, நல்லா இருந்தா? என்ஜாய் பண்ணீங்களா? உங்கள் பேர் என்ன பிள்ளை? சீக்ரா. உங்கள் பேர்? ஹம்னா. உங்கள் பேர் என்ன? உமேஷ். உங்கள் பேர் என்ன? ஹிஃப்லான். உங்கள்? உசைனாவா? ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இதில் இருக்கிறது ஸ்ட்ராபெரி. ஆனால் இவளுக்கு போகணும் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் பாருங்கள், இன்னும் இதை ஓப்பன் பண்ணல போடுங்க. ஆனால் கொஞ்சம் இருக்குது தான். ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆனால் பார்ப்போம், கொஞ்சம் திரும்ப ஒருக்கா வரும். எவ்வளோ மக்கள்ண்டு பாருங்க. சரி, அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். ராஸ்பெரி இருக்குது இல்லை, உங்களுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. இது என்னண்டா சோழனை பாருங்க, சோழன். சோழன் எல்லாம் முடிஞ்சது. ராஸ்பெரிக்கு போவோம், அதுக்குள்ள போவோம். ஸ்ட்ராபெரியை பாருங்க, ஸ்ட்ராபெரியா, ஸ்ட்ராபெரி முழுக்க ஸ்ட்ராபெரி தான். ஓ, இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி. ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராபெரி இருக்குது. இந்தியாவில் இருக்குது, அப்படியே இருக்குது பாருங்க. பெட்டியோடு மற்ற பக்கம் பாருங்க, இந்தியாவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான். மற்ற சைட்டுக்கு நாங்கள் போனோம்னா ராஸ்பெரி இருக்குது. ராஸ்பெரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்ப்போம் எப்படின்னு. போவோம், அப்படியே ஃபுல்லாக சுற்றி வருவோம், ரவுண்ட் ஒன்று அடிப்போம். அப்படியே ராஸ்பெரி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் பார்ப்போம். ராஸ்பெரி முன்னாலே இருக்குது பாருங்க. பிள்ளைங்க ஓடி வருது. இந்த முதலே ராஸ்பெரி ஒன்று எடுத்து இல்லை குலோவி ஒன்று வருது. அந்த ஃபுட்டு இங்கே எடுத்து, ஐயோ பிஞ்சு போச்சு. இதை ஒன்று பிடுங்கி அப்படி எடுத்துட்டு சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும். இதெல்லாம் அப்படி இருக்குன்னு வேறு நிறைய காய்ச்சி இருக்கு. பழமாக இருக்குது பாருங்க, பழம் ராஸ்பெரி. உடம்புக்கு நல்ல ராஸ்பெரி. இங்கே வாங்க, மற்ற பக்கம். Oh, this is raspberries. Raspberries. பாருங்க அப்படி அந்த raspberries. In this box only. Only if they're nice in this box. Raspberry. I don't eat raspberries. ஃபுல்லா இருக்கு பாருங்க அப்படி. You shouldn't be proud of that.
ஓகே, இதுதான் லாஸ்ட். இதை பாருங்கள், நீங்கள் ராஸ்பெரி அல்லது ஸ்ட்ராபெரி வேணுமெண்டா இதில் ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கண்டா எடுத்துகிட்டு போய் இதில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நிறுத்து போட்டு அவங்க எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னென்று இதில் இருக்கு பாருங்கள் ப்ரைஸ் எல்லாம். நான் இவ்வளோ அப்பளம் தான் எடுத்துருக்கேன். மற்றது என்னென்னா பாருங்கள், இதில் பில் இருக்குது. இந்த பில்லுக்கு 5 பவுண்ட் கொடுத்த ஆன்லைனில் தான் எடுத்துகிட்டு தான் உள்ளுக்கு என்ட்ரு பண்ணாங்க. என்ட்ரன்ஸ் 5 பவுண்ட். ஓகே, இப்போ நான் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். இதை கொடுத்து அவ்வளோ இருக்குன்னு நிறத்தை பார்த்துட்டு. How much? How many kilos? This one is 2.3 kilos. Okay, how much is it? So it's 6.52. Okay. And then I'll take the £5 off. Is that இப்போ நான் எடுத்துருக்கா 6 pound. How much is it? £6.50? £6.50? Yeah, okay. 5 pound. And then I took off the £5. Oh, yeah. And then there's an extra 152. 152 balance, yeah? Okay. Okay. How much? 152, yeah? 152, yeah. Thank you. Thank you so much, yeah? That's right. Thank Slight you. receipt for that. Yeah. புதுசாக இந்த சேனலை பார்க்குறாக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க லைக் பண்ணி பெல் பட்டனை தட்டினா தான் நான் போடுற வீடியோலாம் ஒழுங்காக உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண தட்டுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ இன்னும் நல்லாயிருக்கும். நன்றி. பாய்.